கண்டக்டரு என்ன ஒர்க் பண்ணுவாங்க, எவ்வளோ நேரம் டியூட்டி டைமு, வண்டி எவ்வளோ நேரம் ஓட்டுவாங்க, அவங்களோட பொறுப்பு என்ன, அதோட ரிஸ்க் என்ன, எல்லாத்தையுமே பார்ப்போம். ஹலோ கைஸ், வெல்கம் டு அனதர் லாங் வீடியோ. நல்லா வீடியோ போடலாம் கண்டினியூஸாக, டியூட்டி இந்த நல்லா ஷார்ட்ஸ் அப்டேட்டோடு முடிச்சுக்கிட்டேன். இன்றைக்கி கண்டென்ட் என்னன்னு பார்த்தோன்னா கண்டக்டரை பற்றி நான் போன வீடியோலேயே சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வீடியோ லாங்காக போயிட்டதுனால சொல்ல முடியல. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்சிடிசியோட கண்டக்டர் ஒர்க்கை பற்றி சொல்ல போகிறோம். ஏன்னா எஸ்சிடிசியில் பார்த்தோன்னா கண்டக்டர் கேம் டிரைவர் தான். அதில் டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் என்ன வித்தியாசன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ப்ளஸ் கண்டக்டருக்கான ஒர்க் மேஜராக இதில் என்ன இருக்கும், ஏன்னா டிஎன்எஸ்டிசிக்கும் எஸ்சிடிசிக்கும் வேறுபடும். டிஎன்எஸ்டிசியோட கண்டக்டர் ஜாப் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஃபுல்லாக கண்டக்டரு என்ன ஒர்க் பண்ணுவாங்க, எவ்வளோ நேரம் டியூட்டி டைமு, வண்டி எவ்வளோ நேரம் ஓட்டுவாங்க, அவங்களோட பொறுப்பு என்ன, அதோட ரிஸ்க் என்ன, எல்லாத்தையுமே பார்ப்போம். லெட்ஸ் கோ டு த வீடியோ கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோன்னா இப்போ நான் டிரைவர் கேம் கண்டக்டர் தான், பேட்ச்லேயே போட்டிருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும், நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்னு இருக்கும். என்னன்னா இப்போ நான் இன்றைக்கி டிரைவராக போயிருக்கேன் சரிங்களா. நேற்று நான் ஊட்டி டியூட்டி, இங்கேருந்து எடுக்கும்போது பார்த்தோன்னா டிரைவராக போகிறோம் அப்படின்னா ஊட்டி பார்த்தோன்னா மொத்தம் 574 கிலோமீட்ரு. அதை 150 டிவைட் பண்ணிக்கணும் சரிங்களா. 150 to 180 டிவைட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஊட்டி போகும்போது பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு அசம்ஷனுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிரைவிங் டியூட்டியை பற்றி பார்த்துருவோம் கண்டக்டருக்கு, அப்புறம் கண்டக்டர் ஒர்க்கை பற்றி பார்ப்போம். சென்னையிலேருந்து விழுப்புரம் வரைக்கும் நான் ஓட்டுவேன். 140 to 150 கிலோமீட்டர்ஸ் நான் ஓட்டுவேன். அடுத்த 150 to 180 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டக்டர் ஓட்டுவார் செகண்ட் ஆஃப். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை டு விழுப்புரம், நான் விழுப்புரத்துலேருந்து சேலம் வரைக்கும் கண்டக்டர் ஓட்டுவாங்க. சேலத்துலேருந்து அப் த டாப் ஊட்டி வரைக்குமே நான் தான் ஓட்டுவேன். அது பார்த்தீங்கன்னா 190 கிலோமீட்டர்ஸ் வரும். ஏன் அந்த தேர்டு ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா 190 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஓட்டுறோன்னா, ஏன்னா விழுப்புரம் பார்த்தோன்னா 140 தான் வரும். ஏன்னா டியூட்டி சேஞ்சிங் ரேஞ்சு பார்த்தோன்னா 150லேருந்து 180, அதனால் இதில் ஷார்ட்டேஜ் ஆகிற 10லேருந்து 20-30 கிலோமீட்டர் பார்த்தோன்னா தேர்ட் ஹாஃபில் ஓட்டுற மாதிரி இருக்கும். இதுதான் கண்டக்டரோட டியூட்டி டைமிங்கு. இது பார்த்தோன்னா 600 கிலோமீட்டர்ஸு உள்ள. ஒரே நிமிஷம் வரேண்ணா. 5 minutes later. ஒன்றும் இல்லை, டீசல் போட்ட பில்லு கண்டக்டர் கேட்டாங்க. நல்ல வண்டியை கொஞ்சம் மூவ் பண்ணி விட்டு பில்லு கொடுத்தேன். எதில் விட்டேன்னு எனக்கே மறந்து போச்சு. இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, இது 600 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சுக்கான டியூட்டி சேஞ்சிங் டைமு. இதுக்கு 600 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரூட்லேயே ராமேஸ்வரம் ஓடுது, கீழக்கரை ஓடுது, ஏர்வாடி ஓடுது, அதுக்கப்புறம் குட்டம் ஓடுது, வேற எங்கே ஓடுது, குருவாயூர், எர்ணாகுளம், சோட்டானிக்கரா சர்வீஸ் கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மூணார் ஓடுது. இந்த லைன்லாம் பார்த்தோன்னா திரும்பி இன்னொரு ஷிஃப்ட்டு சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படியே அடுத்த 150 கிலோமீட்ரு கண்டக்டர் ஓட்டுற மாதிரி இருக்கும். இதுதான் கண்டக்டருக்கான டியூட்டி, டிரைவிங் டியூட்டி டைமிங்கு. நெக்ஸ்ட் கண்டக்டர் ஒர்க்கு பார்த்தோன்னா ஆஸ் அ கண்டக்டராக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, டிரைவருக்கு எப்படி மைலேஜ் கொடுக்கணுமோ கேஎம்பிஎல், கிலோமீட்டர் பர் கேஎம்பிஎல், மைலேஜ் பர் லிட்டரோ என்னவோ சம்திங் வரும். கேஎம்பிஎல்னு நம்ம ஷார்ட்டாக வச்சுப்போம். எப்படி டிரைவருக்கு கேஎம்பிஎல் இருக்கோ, கேஎம்பிஎல்னா என்னென்னா ஒரு லிட்டர் டீசலுக்கு இத்தனை கிலோமீட்டர் மைலேஜ் தரணும் அப்படின்ட்டு நாம்ஸ் இருக்குது. அதே மாதிரி கண்டக்டருக்கு பார்த்தோன்னா ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளோ வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ 38 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்கும் ரூட்டை பொறுத்து இருக்குது. அது நான் ஏசி வண்டிக்கும் ஏசி வண்டிக்கும் மாறும். ஏன்னா நான் ஏசி வண்டிக்கு ஃபேர் அதிகம் கம்மி, ஏசி வண்டிக்கு ஃபேர் அதிகம். அதனால் நான் ஏசிக்கும் ஏசிக்கும் மாறும் சரிங்களா. இப்போது ஒரு கண்டக்டராக இப்போ நான் டியூட்டி எடுக்கிறேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, கண்ட்ரோலர் ஆஃபீஸுக்கு போயிட்டு டிக்கெட்ஸ் வாங்குவேன், மிஷினும் வாங்குவேன், மேனுவல் டிக்கெட்டும் வாங்குவேன். அந்த கையில் பஞ்ச் பண்ணி கொடுப்பாங்கல்ல, இதில் ஹோல்ஸ் போட்டு கொடுப்பாங்க, டிக்கெட்டில் கிழிச்சு கொடுக்க மாட்டாங்க எஸ்சிடிசியில். டிக்கெட் வாங்குவேன், பாக்ஸ் வாங்குவேன், அந்த டிக்கெட்டு மிஷின் வைக்கிற பாக்ஸ் வாங்குவேன். அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டு பார்த்தோன்னா வேபில் தனியாக கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் தனியாக கொடுப்பாங்க சரிங்களா. இது ரெண்டும் கண்டக்டருக்கானது. அந்த வேபில் பார்த்தோன்னா அதில் டிக்கெட்டோட சீரியல் நம்பரு, அமௌண்ட்டு அது மென்ஷன் ஆகிருக்கும். நம்ம எந்தெந்த ஸ்டேஜில் இப்போ ஒரு ரூட்டு போகிறோன்னா அதுக்கு ஸ்டேஜில் இருக்கும், 10 ஸ்டேஜ், 12 ஸ்டேஜ்,
அப்படின்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஊட்டி ஏபி சர்வீஸ்க்கு பார்த்தோன்னா 16 ஸ்டேஜ் இருக்குது. அந்த 16 ஸ்டேஜில் வந்து நம்ம எந்தெந்த ஸ்டேஜில் வந்து டிக்கெட்டு கொடுத்துருக்கோம், எவ்வளோக்கு சேல் ஆகிருக்குன்றதை வேபிளில் மென்ஷன் பண்ணிட்டு வரணும். அப்படியே பேரலாக இன்வாய்ஸ் இருக்கும். இன்வாய்ஸில் பார்த்தோன்னா அந்த டிக்கெட்டோட நம்பரு, எந்த ஸ்டேஜு, எத்தனை பேர் ஏறி இருக்காங்க, எத்தனை பேர் இறங்கியிருக்காங்க, அந்த ஸ்டேஜில் எவ்வளோ பேசஞ்சர்ஸ் வந்து வண்டியில் இருக்காங்கன்ட்டு நல்லா இவ்வளோ பெரிய ஷீட்டில் இருக்கும். அதை தான் குட்டி குட்டியாக மடித்து வச்சு கண்டக்டருங்க வந்து எழுதின்னு இருப்பாங்க. அதுதான் வந்து வேபிளுக்கும் இன்வாய்ஸுக்கும் டிஃப்ரெண்ட்டு. வேபிளில் பார்த்தோன்னா வந்து வண்டியோட டைமிங்கு, டீட்டெயில்ஸு, வண்டி நம்பரு, ரூட் நம்பரு, டிரைவரோட டீட்டெயில்ஸு, கண்டக்டரோட டீட்டெயில்ஸு, எடுக்கிற டைமிங்கு, இறங்குற டைமிங்கு, பாஸ் ஆகிற டைமிங் எல்லாம் மென்ஷன் ஆகிருக்கும். வேபிளுக்கும் இன்வாய்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னா, இன்வாய்ஸில் வந்து நம்பரு ப்ளஸ் ஸ்டேஜஸோட மென்ஷன் பண்ணணும். வேபிளில் வந்து ஸ்டேஜஸ் மென்ஷன் ஆகாது. இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டாக. ஆனால் வேபிள் தான் மெயின். ரெண்டுமே மெயின் தான். இப்போ நம்ம சிஐ அதாவது செக்கிங் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்தாங்கன்னா வேபிளில் வாங்க மாட்டாங்க, இன்வாய்ஸை தான் வாங்கி செக் பண்ணுவாங்க. ஏன்னா இன்வாய்ஸில் தான் வந்து எத்தனை பேசஞ்சர்ஸு, டிக்கெட்ஸு, ஏசி ஸ்லீப்பரில் இருக்காங்களா இல்லை நான் ஏசியில் இருக்காங்களா, சீட்டில் இருக்காங்களான்றது எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கண்டக்டருக்கான வேலை. அந்த டாக்குமெண்டேஷன்ஸை கரெக்டாக வச்சுக்கணும். ரெண்டாவது கொடுக்குற டிக்கெட்டை வந்து கரெக்டாக கொடுக்கணும். இப்போ சென்னை டு விழுப்புரம் ஒரு ஃபேர் இருக்கும், சென்னை டு திருச்சி ஒரு ஃபேர் இருக்கும், விழுப்புரம் டு திருச்சி ஒரு ஃபேர் இருக்கும், விழுப்புரம் டு கொடைக்கானல் ஒரு ஃபேர் இருக்கும். அந்த ஃபேர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா மிஷின்லேயே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஏன்னா மிஷின் வந்து ரொம்ப அட்வான்ஸு. எஸ்சிடிசி வந்து மேக்ஸிமம் வந்து மிஷின்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. எப்போ வந்து மேனுவல் டிக்கெட்டு கொடுப்பாங்கன்னா மிஷின் வந்து சம்டைம்ஸ் வந்து எரர் ஆகும், ரீஃப்ரெஷ் ஆகிடும். கோளாறு கொடுக்கும்போது மேனுவல் டிக்கெட்டு கொடுப்பாங்க. ஏன்னா சார்ஜ் நிற்காது, ஆஃப் ஆகிடும். 50% இருக்கும், டக்குன்னு பார்த்தோன்னா ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் பார்த்தோன்னா டிக்கெட்டு பிரிண்ட் ஆகும்போது பார்த்தோன்னா சிக்கலாகிடும். கண்டிப்பாக வந்து நம்ம பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று நம்ம கை காசு போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து அந்த இன்வாய்ஸில் வந்து மென்ஷன் பண்ணணும். டிக்கெட் நம்பர் போட்டு என்ன ப்ராப்ளமோ A to Z எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸுக்கு பார்த்தோன்னா ஆஃப் டிக்கெட் வரும், ஃப்ரீ டிக்கெட் வரும். அதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஸ்டாஃப் இருக்காங்க. ஸ்டாஃப் பாஸ் வந்து முன்னாடியே அப்ளை பண்ணி ஃப்ரீ டிக்கெட் வாங்குவாங்க, இல்லை கன்சம்ஷன் டிக்கெட்ஸ் வாங்குவாங்க. இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போலீஸ் வந்து போகிறாங்கன்னா வாரண்ட் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட்டில் வந்து வாரண்ட் கொடுப்பாங்க, இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு டியூட்டி போகிறாங்கன்னு சொல்லி. அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி நம்ம டிக்கெட் அடிக்கணும். ஜென்ரல் கேட்டகரி பீப்புள்ஸ்க்கு அடிக்கிற மாதிரி அடிக்கக்கூடாது. நம்ம வந்து என்ன மென்ஷனோ, அவங்க வந்து ஸ்டாஃபா இல்லை வாரண்ட்டில் வராங்களா இல்லை முதியோரில் வராங்களா இல்லை கேன்சர் பீப்புள்ஸுக்கு வந்து ஆஃபர்டு டிக்கெட்டு. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. கேன்சர் பீப்புள்ஸுக்கு வந்து 60% ஆஃப். 100 ரூபா டிக்கெட்டுனா வந்து 40 ரூபா தான் உங்களுக்கு டிக்கெட்டு. இதெல்லாம் வந்து இருக்குது. அது வந்து எஸ்சிடிசின்னு இல்லை, எஸ்சிடிசி, டிஎன்எஸ்டிசி, எம்டிசி எல்லாத்துக்குமே இருக்குது. அதனால் வந்து தெரியாதவங்களுக்கு இருந்தாங்கன்னா அந்த விஷயத்த சொல்லுங்கள். அந்த மாதிரி விஷயங்களும் பார்த்தோன்னா அது தனி காலமில் இருக்கும் மிஷினில், அது ஒரு தனி ஆப்ஷனில் இருக்கும். ஸ்டேஜஸ் கரெக்டாக பார்த்து அடிக்கணும், இன்வாய்ஸை மெயின்டைன் பண்ணணும், ப்ளஸ்ஸு கலெக்ஷன் காசு சேஞ்சு கரெக்டாக வாங்கினா கரெக்டாக கொடுக்கணும், ஷார்ட்டேஜ் ஆகக்கூடாது. மேபி ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு, ஒரு கண்டக்டர் மேலே கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுன்னா சிஐ வந்து கேஷ்பேக்கையே வாங்கி செக் பண்ணலாம். ஏன்னா சிஐக்கு வந்து அந்த உரிமை இருக்குது, அவங்களுக்கு பர்மிஷன் இருக்குது, பர்மிட் இருக்குது. அப்படி பண்ணி மாட்டும் போது சிக்கலை ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வாங்குகிற காசு, டிக்கெட் அமௌண்ட்டை கரெக்டாக வந்து டிப்போவில் வந்து நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். டினாமினேஷன் போட்டு டிப்போவில் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து கேஷ் ஃப்ளோ ஜாபுன்றதுனால டிக்கெட் பண்டில் வந்து மெயினாக பார்த்துக்கணும். கொடுக்குறாங்க இல்லையா டிக்கெட்டு, அந்த டிக்கெட்டுக்குன்னு சம் வேல்யூ இருக்கும். அந்த பேப்பரில் வந்து என்ன ரேட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 30 ரூபா டிக்கெட்டு, 40 ரூபா டிக்கெட்டு, 50 ரூபா டிக்கெட்டு, 5 ரூபா டிக்கெட்டுன்னு மென்ஷன் ஆகிருக்கும். ஒரு ட்ரிப்பு போகிறோன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா மதிப்புள்ள டிக்கெட்டு பண்டில் வந்து நம்ம கையில் இருக்கும். அந்த டிக்கெட்டெல்லாம் வந்து அது பணம் தான், பேருக்கு தான் அது டிக்கெட்டு. அதில் ஒரு டிக்கெட் மிஸ் ஆனாலும் நம்ம கை காசு போட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இது மாதிரிலாம் நிறையா நடந்திருக்கு. டிக்கெட் பண்டில் மிஸ் பண்ணியிருக்காங்க, கேஷ்பேக்கை மிஸ் பண்ணியிருக்காங்க, திருட்டிட்டு போயிடுவாங்க, பழி வாங்குவாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். இந்த மாதிரி ட்ராஜடிஸ்லாம் மாட்டாமல் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். ஸ்டேஜஸ் தெரியணும். மக்கள்கிட்ட வந்து கண்டக்டர்ஸ் தான் வந்து டைரக்ட் இன்வால்மெண்ட்டில் இருப்பாங்க. அவங்கள ஒரு பணிவாக பேசுகிறதா இருக்கட்டும், கஸ்டமர்ஸ் வந்து கோபமாக இருப்பாங்க பேசஞ்சர்ஸ், அவங்கக்கிட்ட ஒரு ஸ்டெப்பு இறங்கி போகிறதா இருக்கட்டும், ஒரு ஸ்டேஜ் இல்லாத இடத்துல நிறுத்துறதா இருக்கட்டும், ஏற்றுறதா இருக்கட்டும், எல்லாமே கண்டக்டர் கிட்ட தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக பொறுமை, நிதானம், அனுசரிப்பு இது எல்லாமே வேணும்.
கண்டக்டர் லைசன்ஸ் எப்படி எடுக்கணும்னு கேட்குறீங்க. வெரி சிம்பிள். பக்கத்தில் இருக்க நியர்பை டிரைவிங் ஸ்கூலில் போங்க, அப்ளை பண்ணுங்கள். நம்ம எப்படி டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறோமோ அதே நாம்ஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. சம் அமௌண்ட் வந்து எக்ஸஸாக வரும், அவ்வளோதான் வித்தியாசம். இதுவே ஐஆர்டியில் போனீங்கன்னா 25,000 ரூபாய்க்கு மேலேன்னு நினைக்கிறேன். நான் ஐஆர்டி ஆமாம் 25,000 ரூபாயோ 28,000 சம்திங் டிரைவர் கேம் கண்டக்டர் லைசன்ஸு. அது நீங்கள் கண்டக்டர் மட்டும் போகிற மாதிரினா வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். கண்டக்டருக்கு தனியாக டிரைவருக்கு தனியான்னு டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஐஆர்டிக்கும் நார்மல் டிரைவிங் ஸ்கூலுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஐஆர்டி பாஸ்ட் அவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, மினிமம் 3 மாதம் இருந்தால் போதும். நார்மல் டிரைவிங் ஸ்கூல் பாஸ்ட் அவுட்னா உங்களுக்கு வந்து 18 மாதம் இருக்கணும், 1.5 வருஷம் இருக்கணும். இதுதான் ஐஆர்டிக்கும் நார்மலுக்கும் வித்தியாசம். தேவையான கண்டென்ட்டை கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எதனா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதுவே வந்து கமெண்ட் செக்ஷனில் இருந்த கண்டென்ட்டை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். கண்டக்டரோட ஒர்க்கு, கண்டக்டர் லைசன்ஸ் எப்படி எடுக்கணும்னு கேட்டிருக்கீங்க, தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இந்த சீட்டு ஏற்றுறது எல்லாமே கண்டக்டர் தான் கூவி ஏற்றணும். ஆப்வியஸாக அதில் வந்து எந்தவித மாற்றமும் இல்லை. மேபி டிரைவரும் சப்போர்ட் பண்ணலாம், நான் சப்போர்ட் பண்ணுவேன். நான் கண்டக்டர் டிரைவர்லாம் பார்க்க மாட்டேன். நான் இருந்தாங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது நான் ஹெல்ப் பண்ணுவேன். அந்த மாதிரி வந்து டிரைவரும் கண்டக்டரும் அனுசரித்து ஒத்துப்பட்டு போனால் தான் அந்த ஜேர்னி வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நம்ம இங்கே எடுத்து காலைல போயிட்டு சாயங்காலம் வர்றது கிடையாது. மினிமம் 1000-1200 கிலோமீட்டர் ஓட்டுறோம். அதனால் வந்து கம்பல்சரி வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ஒத்துப்பட்டு போகணும், விட்டு கொடுத்து போகணும். மெயினாக சீனியர் ஜூனியர் பார்ஷுவாலிட்டி இருக்கக்கூடாது. கடவுள் புண்ணியத்தில் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அமைஞ்ச கண்டக்டருங்க யாருமே அப்படி கிடையாது. அவங்க கூட பிறக்காத தம்பியாக நினச்சி தான் என்னை வச்சு பார்த்துக்கிறாங்க. எந்த விஷயமா இருக்கட்டும், ஒரு விஷயம் சாப்பாடு வாங்கிட்டு வரதா இருக்கட்டும், இல்லை என்னை கேர் பண்ணுறதா இருக்கட்டும், எனக்கு எல்லாமே நல்லபடியாக தான் அமைஞ்சிருக்கு. தேங்க் காட் ஃபார் சிஎன்பி டிப்போ. எல்லாமே தெரிஞ்சவங்க கிடையாது நண்பர்களே. ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு தான் இருக்கும். நானும் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன். அது மாதிரி வந்து நீங்களும் இந்த விஷயத்தில் வந்து எதனா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேலே என்ன வீடியோ வேணும் அப்படின்றத தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணுறேன், அதுக்கு தான் நான் இருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஷேர் பண்ணுறது எல்லாமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். மற்றவங்க கிட்ட கேட்டோ பார்த்தோ பண்ணுறது இல்லை. இது எல்லாமே என் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. டிஎல் அண்ட் என்கொயரிஸ் கான்டாக்ட் மீ ஆன் இன்ஸ்டாகிராம் லிங்க்கு ஐடி எல்லாமே நான் கீழே கமெண்ட் பாக்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வளருது, ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கலாம். ஊட்டியிலேருந்து ஓட்டிகிட்டு வந்திருக்கோம். எப்படா தூங்குவோன்னு இருக்குது. 2 நாளாக வீடியோ போடலையே அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுட்டு போய் தூங்கலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் இன்வாய்ஸே கொடுக்கல, க்ளோஸ் பண்ணலை, போயிட்டு தான் பண்ணணும். 1 மணி நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.